Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security. இந்திய டெலிகாம் சேவைத் துறையை மாற்றி அமைக்கப் போகும் புதிய தகவல் தொடர்பு சட்டம் 2023ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி முதல் அமலாக்கம் செய்யப்பட்ட வேளையில் 1885ஆம் ஆண்டின் இந்திய டெலிகாம் சட்டம் மற்றும் 1933ஆம் ஆண்டின் இந்திய வயர்லெஸ் டெலிகாம் சட்டம் ஆகிய பழைய சட்டங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் அதிவேகமான 5G சேவைகளை நாடு முழுவதும் விரைவாக வழங்கும் நோக்கத்துடன் மத்திய டெலிகாம் துறை 5G அலைக்கற்றைகளின் ஏலத்தை ஜூன் 25ஆம் தேதி அதாவது இன்று முதல் தொடங்கியுள்ளது. இந்த ஏலத்தில் 96,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5G அலைக்கற்றை ஏலம் விடப்பட உள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ஏலத்தில் ரூபாய் 1.5 லட்சம் கோடி மதிப்பிலான ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஏலத்தில் வெறும் 10.5 GHz அலைக்கற்றைகள் மட்டுமே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு ஜூலை 2022இல் நடைபெற்ற முதல் 5G ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட 72 GHz அலைக்கற்றைகளை விட மிக குறைவான அளவீடாகும். இந்த ஏலத்தில் ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா போன்ற முன்னணி தனியார் டெலிகாம் நிறுவனங்கள் மட்டுமே பங்கு பெற உள்ளது. அரசு நிறுவனமான BSNL மற்றும் MTNL ஆகியவை தற்போது 4G சேவை அறிமுகப்படுத்தி வருவதால் 5G அலைக்கற்றை தேவைப்படாது. எனவே இந்த ஏலத்தில் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா ஆகிய தனியார் நிறுவனங்கள் மட்டுமே கலந்து கொண்டு 5G சேவைகளுக்கான அலைக்கற்றைகளை பெற தீவிரமாக உள்ளன. மொத்தம் 8 ஸ்பெக்ட்ரம் பேண்டில் அலைக்கற்றை ஏலம் விடப்பட உள்ளது. இந்த ஏலத்தில் 800 MHz, 900 MHz, 1800 MHz, 2100 MHz, 2300 MHz, 2500 MHz, 3300 MHz, 26 GHz ஆகிய 8 ஸ்பெக்ட்ரம் பேண்டில் அலைக்கற்றை ஏலம் விடப்படுகிறது. இதன் மொத்த மதிப்பு 96,317 கோடி ரூபாய். இது அரசு நிர்ணயம் செய்த விலை அளவீடாகும். இந்த ஏலத்தில் பங்கேற்க சுமார் 3000 கோடி ரூபாய் முன்கூட்டியே டெபாசிட் செலுத்தியுள்ளது ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம். இதன் மூலம் அதிக அளவிலான அலைக்கற்றைகளை ஏலத்தில் பெறுவதற்கான வாய்ப்புள்ளது. ரிலையன்ஸ் ஜியோவுடன் தொடர்ந்து போட்டி போடும் பாரதி ஏர்டெல் நிறுவனம் இந்த ஏலத்தில் பங்கேற்பதற்காக சுமார் 1050 கோடி மதிப்பை முன்கூட்டியே டெபாசிட் செய்துள்ளது. இந்த ஏலத்திற்காக 300 கோடி ரூபாய் மட்டுமே முன்கூட்டியே டெபாசிட் செலுத்தியுள்ளது வோடஃபோன் ஐடியா நிறுவனம். குறைந்த செலவில் ஸ்பெக்ட்ரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக 26 GHz ஸ்பெக்ட்ரத்தை வாங்குவதில் கவனம் செலுத்த வோடஃபோன் ஐடியா வாய்ப்புள்ளது. 3300 MHz ஸ்பெக்ட்ரம் குறைந்த மூலதன செலவில் 5G சேவைகளை வழங்குவதற்கான முக்கிய அலைவரிசைகளில் ஒன்றாக இருப்பதால் இதன் மீது ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பாரதி ஏர்டெல் நிறுவனங்கள் அதிக ஆர்வம் காட்டக்கூடும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security.